ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே யூரியுமே காமிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் அங்கே ப்ளே பண்ணிட்டு ரொம்ப வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டுருக்காங்க. அங்கே எல்லாருமே சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் லீசா அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கா. அவங்களுக்கு இன்றைக்கி 5th ஆனிவர்சரி போல் லவ் பண்ணி வந்துட்டு டேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இங்கே செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. பட் அது எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியாமல் ஏதோ வந்துட்டு அங்கே அந்த வந்து அந்த யூரியோட சேர்ந்து அங்கே பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் கண்டுக்காமல் அவ கூட சேர்ந்துங்க ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கான். அவளுக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாயிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே அவள் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. ஃபஸ்ட் டைம் அவள் அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறப்ப அவனுக்கு சொல்கிறெல்லாம் அங்கே வந்துட்டு அமைக்க விட்டுட்டு நீங்கள் எப்பயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரு ஆகுறப்ப காஃபி கொண்டு வந்துட்டு இப்படி நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவன் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இதான் யூரின்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே காஃபி கொடுத்தா வேமா இதை எடுத்து இவள் டேஸ்ட் பண்ண போனதும் அது அவருக்கு நீ குடிக்காதுன்னு சொன்னாலுமே கேட்காம குடிச்சிட்டு ஐயோ இது என்ன இப்படி கேவலமாக இருக்குது, என்ன இதில் சுகர்லாம் நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ சுகர் சேர்த்து கொண்டு வான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்காக இருந்திருக்கு. பட் அவள் எதையுமே பெருசாக எடுக்காமல் அங்கே ஓகே சொல்லியிருக்கா. இங்கே கேம் விளாடும்போது அங்கே வந்துட்டு பக்கெட் நிறைய ஐஸ் வந்துட்டு அவள் கையில் கொடுக்குறாங்க. அதை அவள் தலையில் தான் வந்துட்டு கொட்டிக்கணும் போல். பட் வந்துட்டு என்னால் எப்படி இதை வந்து கொட்ட முடியும் அப்படின்றத சொன்னதுமே ஒரு பொண்ணுட்டு எப்படிலாம் நடக்கலாமா, நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு அவன் சொல்கிறான். ஸோ அங்கே நான் வந்துட்டு இப்போ போய் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தலையில் அங்கே வந்துட்டு கொட்டி விட்டுட்டு இது ஜீ தான் பண்ண சொன்னாருப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அங்கே அவங்ககிட்ட வந்துட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது நீ என்ன வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கா பேசாமல் இரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டவலை தூக்கி போட்டுட்டு தொடச்சிக்கோன்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. இதுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு தலையில் நனைஞ்சு போனப்போ சளி பிடிச்சிருமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பாசமாக பார்த்துருக்கான். பட் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இப்போ எதுக்காக நம்ம இன்னைக்கு இங்கே வந்தோம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதுமே எதுக்காக தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் வாய் எப்படி பேசிட்டு என்னை வந்து தலையெல்லாம் வலிக்க வச்சுட்ருக்க உன் பேச்சை குறை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயினால் அங்கே நம்பவே முடியல. எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கான். பட் வந்துட்டு இவன் வந்த பிறகு என்னோட லைஃபே டோட்டலாக மாறி போயிடுச்சு, இவன் ஒரிஜினல் குணமே இதானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே காரில் ஏறப்போனா அவளோட பொசிஷனில் அந்த யூரி உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது லேட் நைட் ஆகிடுச்சு, இந்த டயத்தில் அந்த பொண்ணை கொண்டு போய் நான் எங்கே விடுவேன், அதனால தான் ப்ளீஸ் நீ வந்துட்டு பின்னாடி ஏறிக்கோன்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே அங்கே வந்துட்டு அதெல்லாமே நினச்சி கவலையாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் சொல்லியிருக்கான் இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் ஏன் நம்ம பக்கத்தில் உட்காராது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லிட்டு, ஆனால் இப்படி நடந்துக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவள் பின்னாடி வந்துட்டு அங்கே ஏறப்போனா இங்கே பாரு உனக்கு என்ன பீரியட்ஸ் ஆயிடுச்சா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆமாம் போல் அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே தயவு செஞ்சு நீ காரில் ஏறாத, இந்த கார் வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லியானது, ஃபுல்லாக வந்து பிளட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ளாக இருந்துட்டு கூட அவ்வளோ கேவலமான பேச்சை பேசுகிறா. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டுருக்கோவுமே அப்படின்னா ஓகே நான் டாக்ஸியை பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு இறங்கி வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நம்மளை வந்துட்டு வேணான்னு சொல்ல வரானான்னு பார்த்தா காசு கொடுத்துட்டு டாக்ஸியை பிடிச்சி போன்னு சொன்னதும் அவளுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிருது, எவ்வளோ கேவலமானவனா மாட்டானேன்னு சொல்லிட்டு இப்போ அவள் நீ தான் இந்த நேக்வேனை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போனதுமே ஹீரோயினால் அங்கே தாங்கவே முடியல. மனசு எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக மாறிட்டானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அங்கே ஷீட் பெட்லலாம் போட்டு விட்டுட்டு அவட்ட அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதும் இதுக்கு முன்னாடி இதே தான் நம்மளுக்கும் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு உன்னோட லவ் எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே அங்கே மயக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவள் நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அங்கே ரொம்ப வயிறு பெயின் ஆனதால தான் அவளுக்கு அங்கே மயக்கம் வந்திருக்கு. டாக்டர் அங்கே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நார்மலானது தான், இப்போ சரியாயிரும், நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக இருக்கும்னு சொல்கிறப்ப நேற்று நைட் வந்துட்டு யார் நம்மளை கூட்டிகிட்டு வந்தது ஏதோ ஒரு பர்சன் வந்தாங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து எதுவுமே சரியாக தெரியாமல் இருந்திருக்கு, நீங்கள் அந்த பர்சனுக்கு தான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும், கரெக்டான டயத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஜீ வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு எங்கே போனேன் நைட் ஃபுல்லாக வீட்டுக்கு வராமல் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துறான். உனக்காக எவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் மான்னு சொன்னதுமே ஹீரோயின் வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது இப்போ நீ எங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டதுமே இது நார்மலான ஒரு பீரியட்ஸில் வர பெயின் தானேன்னு சொன்னதும் யார் சொன்னது இது பீரியட்ஸ் பெயின் சொல்லிட்டு, நீ வந்து 1 month ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா அதுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகி போயிடுது. அப்போ அங்கே வெளியே வந்துட்டு ஷான் சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. அந்த பையன் அதெல்லாமே இங்கே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம டாக்டர் சொல்கிறாரு இது 1 month தான், ஸோ நீ வந்துட்டு வயசு பொண்ணு இன்னுமே பேபி பார்த்துக்கலாம், இதை பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத,
ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. பிறகு அவங்க அப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, ஜியை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாம்மா, நம்ம மேரேஜை வந்துட்டு இதுக்கப்புறமே தள்ளி போட வேணாம், பேசி வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். நான் ஆல்ரெடி அவனை பிடிக்கலன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் நான் தள்ளி போட்டேன். ஆனால் என் பொண்ணோட ஹாப்பி தான் எனக்கு பெருசுன்னு சொல்கிறாரு. பட் அங்கே நம்ம ஹீரோயின், அப்பா நீங்கள் வந்துட்டு எனக்காக வெட்டிங்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ண வேணாம், அவனுக்கு எனக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறா. ஸோ வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஆரம்பத்தில் வந்து ஜி வந்துட்டு பிடிக்கல போல், பொண்ணை வந்துட்டு நல்லா பார்த்துக்குவானா என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப டவுட்டே இருந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின், நீங்கள் பிளைண்டேடுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணீங்களா, அந்த பையனுமே நான் போய் பார்க்குறேன்ப்பான்னு சொல்லிடுறான். பிறகு அவள் வீட்டுக்கு வந்தால் அந்த ஜீ பார்த்தா அங்கே அவளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு, எவ்வளோ நேரமாச்சு வேமாவா, உனக்கு கொஞ்சம் இதை குடித்தா வயிறு வந்துட்டு சரியாக இருக்கும்னு சொல்லப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். இதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுத்து வயிறு வலி வர விடாமல் பார்த்துருந்துருக்கான். ஸோ இன்னுமே பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போனால் பார்த்தா அந்த யூரி தான் மேலேருந்து இறங்கி விடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காகிருது. அப்படின்னா இந்த சூப் நம்மளுக்காக கிடையாது, அவளுக்காக தானான்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயினை பார்த்து, நைட்டு ஃபுல்லாக நீ வராமல் எங்கே போன, இந்நேரத்தில் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நான் ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு பதில் சொல்லு, இவன் இங்கே பண்ணிட்டுருக்கா, அது என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படின்ற சொன்னதும் உடனே அவள் ட்ராமா பண்ணுறா. நேற்று நைட்டு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் இங்கேவே ஸ்டே பண்ண வேண்டியதாகிருச்சு, என் ட்ரெஸ்ஸை வந்துட்டு அங்கே துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் இதை போட்டுக்கிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, நான் உடனே போய் மாற்றிடுறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிவிட்டு அந்த பாட் பக்கத்தில் போய் இங்கே நின்றுக்கிறா. உடனே அங்கே வந்துட்டு வேணும்னு அந்த பாட்டை அங்கே தள்ளி விட்டதுமே ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும், இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பாட் தானே, எதுக்காக நீ இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்க, அவளுக்கு அடிப்படலையே, அதை நினச்சி நீ வந்து சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு அவளோட பின்னாடியே இவன் போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. ஏன்னா இந்த பாட்டை இவன் தான் வந்துட்டு அவளுக்கு கொடுத்துருப்பான் போல். நான் வந்துட்டு ரோஸ் தான் வாங்கலாம்னு நினச்சேன், பட் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு சொன்னதும், நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ ஃப்ளார் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன்னா அது காஞ்சி போயிருக்கும், ஆனால் இந்த செரி டொமேட்டோ வந்து காக்க நம்ம வந்துட்டு சாப்பிட்லாம், 2 பேரும் சேர்ந்து தண்ணியுமே ஊற்றலாம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேலே அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போனால் அந்த யூரி அவனை ஹக் பண்ணிவிட்டு, ஒருவேளை அவளையும் என்னை வந்து சூஸ் பண்ணேன்னா யாரை நீ வந்து சூஸ் பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. எப்படினாலும் இவனோட புத்தியை பற்றி தெரிஞ்சுக்கிருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு கிளம்பி போனால் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அந்த யூரி தான் இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், இவங்கள தான் வந்து இந்த ரோலுக்கு இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்காகிருது. நீ எதுக்காக இங்கே வந்துட்டுருக்க, நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திமிரா பேசுகிறா, நான் தான் இதுக்கு பர்ஃபெக்டானவன் சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் எதுவுமே அங்கே சண்டை போடாமல் போனதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக்காகிருது. என்ன எதுவுமே சண்டை போடாமல் போயிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு, சரி இருந்தாலும் சரி உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் பறிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் நேராக அவனோட ரூமுக்கு தான் வர்றா. இப்போ என்ன இங்கே நீ பண்ணிட்டுருக்க, உனக்கு உடம்பு முடியலன்னா நீ வீட்டில் இருக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் வந்து கேட்குறா, எதுக்காக அந்த ரோலை நீ அவளுக்கு தூக்கி கொடுத்த, அந்த ரோலுக்காக நான் எவ்வளோ தூரத்துக்கு ஆடிஷன் கொடுத்து அதில் செலக்ட் ஆகியிருப்பேன் அப்படின்றத சொன்னதும், இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, இது வந்து கம்பெனியோட டிசிஷன், நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கா. நீ வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து எது நல்லதோ அதை மட்டும் கேட்டு நட, இதுக்கப்புறம் அவளுக்கு வந்து நீ அசிஸ்ட் பண்ணு, அவளுக்கு வந்து காஃபி இதெல்லாம் கொடு, நீ அதை மட்டும் பண்ணு, சைட் ரோல் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். நாங்கள் ரொம்ப கோவமாயிட்டு, தயவு செஞ்சு நீ என்கிட்ட இப்படி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, இதுக்கு முன்னாடி எல்லா ஷோஸுமே அவளால் அது வந்துட்டு ரொம்ப மோசமாக போய் ரொம்ப ஃப்ளாப்பான ஒரு ஆக்டர் தான் அவள், ஆனால் நீ வந்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச ரோலை தூக்கி நீ அவளுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம ஹீரோயினோட ஆசையே வந்துட்டு பெரிய ஆக்டர் ஆகணும்னு, இவனோட பெரிய ஆசை வந்துட்டு பெரிய ஏஜென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து இவன் வந்து இப்படி தன்னோட கேரியரை வந்துட்டு ஸ்பாயில் பண்ண பார்ப்பானான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே கோவமாயிருது. வந்து என்னை லவ் பண்ணி ஏமாத்தினதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, என் கேரியரை ஸ்பாயில் பண்ண பார்க்குறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. இவன் அங்கே ரொம்ப டென்ஷனோடு இருக்கோமே, எங்கள் அசிஸ்டன்ட் காஃபி கொடுத்ததும் என்ன கன்றாவியாக இருக்குது காஃபின்னு சொன்னதும், என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, யூரி சொன்னாங்க நீங்கள் தானே வந்து அதில் சுகர் போட சொன்னீங்கன்னு சொன்னதும், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, அவள் எப்பயும் போட்டு கொடுக்குற மாதிரியே காப்பி போட்டு கொடுங்க, அதுதான் என் மைண்டை ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போகும்போது, மேடம் இப்படி வந்துட்டு உங்களை இதில் தூக்கிட்டு யூரியை போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, யூரிக்கு யாரோ வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசுகிறாங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி எல்லாமே வந்து தப்பாக அங்கே வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. அவளோட ஃபேன்ஸ் எல்லாமே உங்களை வந்து மோசமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க மேடம், நீங்கள் தான் அவங்கள கார்னர் பண்ணுறீங்கன்னு வேறு பேசுகிறாங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு இவங்க 2 பேருமே வெளியே போனதுமே இப்போ என்ன உங்கள் கம்பெனியில் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவன் வந்துட்டு இதில் என்ன நார்மலானது தான், ஒரு ஆக்டர் வந்துட்டு பிடிக்கலன்னா வேறவங்கள போட்டுக்குவாங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே நீங்கள் வந்துட்டு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணி இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் பார்த்தா நல்லா குடிகாரே போல் தண்ணியை போட்டுட்டு அங்கே வந்துட்டு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இன்னசென்ட் மாதிரி நடிச்சுட்டு நீ வந்து எவ்வளோ
எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டில் தூக்கி உடைக்கிறான். எல்லாமே வந்துட்டு அந்த யூரியோட ஆள் தான் போல. அவள் தான் அவன்கிட்ட வந்துட்டு பேசி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருந்திருக்கா. அங்கே அந்த ஜீ வந்துட்டு வேமா ஹீரோயினுக்கு அடிபட்டுருச்சா என்னான்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு போனா அவள் எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் நீங்கள் இருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணி அங்கேருந்து போனதும் இவனுமே பின்னாடியே போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு டோட்டலாக மனசு உடஞ்சி போயிடுது. இவனை மாதிரி ஆளை போய் நான் இத்தனை வருஷமாக லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே மனசே தாங்க முடியலை. ஹீரோயின் நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்தான். அங்கே அப்பயுமே அவன் வரலை. அப்போ அங்கே ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி விடுறான். யூரி ரொம்ப பயந்து போயிருக்கா. ஸோ நான் இன்றைக்கி நைட் அங்கேவே வந்து ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அங்கே வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இவனுக்காக எதுக்கு என்னோடய லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவள் வந்துட்டு ஒரு மெசேஜை வந்து போட்டு விடுறா. ஒரு ஸ்டோரி மாதிரி ஷேர் பண்ணியிருக்கா எல்லாருக்கும். எனக்கு சீக்ரெட்டான ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவர் வந்து துடிச்சு போயிடுவார். எனக்காக பில் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கே வந்து பே பண்ணாலும் பண்ணுவார். எனக்கு உடம்பு முடியலன்னா ட்ரிங்க்ஸ் வந்துட்டு சேவ் பண்ணுவார். அது இதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. ஸோ ஹீரோயின் இதுக்கப்புறம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி இது எல்லாமே உங்களுக்கு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே மெயிலிட்ட கொடுத்து விட்டுட்டு இதுக்கப்புறம் இவனோட ஞாபகமாக எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அங்கே வந்து தீ வச்சு கொளுத்தி விட்டு அங்கே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறா. நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு கிளப்பி போகும்போது அப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாங்க. மேடம் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக வந்து ஆன்லைனில் போட்டிருந்த எல்லா போஸ்ட்டையுமே வந்துட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தான் மெயின் லீட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வேமா அங்கே அந்த ரூம்குள்ளே தான் போகிறா. அப்போ அப்பயுமே வந்துட்டு அவள் சொல்கிறாமிக்கிட்ட அங்கே ரொம்ப வந்துட்டு அவன்கிட்ட ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவள் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. என்னை பற்றி ரொம்ப தப்பாக ஏகப்பட்ட போஸ்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதை பற்றி என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் லாயர்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எல்லாமே கிளியர் ஆயிரும் அப்படின்றதாமே சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவள் நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கானே கடுப்பேற்றும் போது ஹீரோயின் இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் பண்ணுன்னு சொன்னதும் அதை பார்க்க கூட விடாமல் சைன் பண்ண விடாமல் இவள் ஸ்டாப் பண்ணதுமே அங்கே படிக்கிறது கூட நேரம் இல்லாமல் என்கிட்ட அங்கே சைன் பண்ணி கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் நீ சைன் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. இந்த டாக்குமெண்ட் என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஹீரோயின் இந்த கம்பெனியை விட்டு மொத்தமாக வந்து கிளம்ப போகிறா. ஸோ வந்துட்டு அதுக்கு இவனுமே சைன் பண்ணி கொடுத்துடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் அங்கே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். ஒரு சின்ன வந்துட்டு மிஸ்டேக் ஆகி தப்பாக வந்துட்டு நியூஸ் பரவிருச்சு. யூரி தான் மெயின் ரோல் பண்ண போகிறாங்க, லீஸா கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இப்பயுமே அவங்க தான் பண்ண போகிறாங்க, இவன் வந்து சைட் ரோல் தான் பண்ண போகிறா அப்படின்றத அங்கே சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களோ அவங்களே இன்னுமே வரலையேன்னு சொன்னதும் என்னப்பா இன்னும் அவள் வரல, ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனை ஆயிராமன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்போ வந்துருவான்னு சொல்லும்போது அங்கே ஒரு டெலிவரி பாய் அங்கே வந்துட்டு கொண்டு வர்றாங்க. நீங்கள் வாங்க அப்படின்ற சைட்டு அதை வாங்கி பார்த்தா என் கம்பெனியை விட்டு அங்கே வந்து போகிறதுக்காக போட்டிருந்த கான்ட்ராக்ட் தான். ஸோ அதை அங்கே வந்துட்டு அங்கே எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு, லிஸா வந்துட்டு கம்பெனி விட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. இந்த கம்பெனி அதுக்கப்புறம் ஒன்றும் விளங்காது அப்படின்றத சொல்லும்போது இவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின்ட்ட கால் பண்ணி என்ன வேலை பண்ணிட்டுருக்க, முதல் நீ கிளம்பி வா, ஓ இஷ்டத்துக்கு என்கிட்ட நீ விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னதும் நீ என்ன எப்படி சொல்லிட்டு இருக்க, நீ ஏன் அதில் வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் என்ன நான் வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே அந்த யூரி பண்ண வேலை தான் உனக்கு ஞாபகம் வருது, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காம முதல் கிளம்பி வான்னு சொன்னதும் ஓய்ஸ்ததுக்கு வரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது, நான் வந்துட்டு என்னோட லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன்னு சொன்னதுமே நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நீ உடனே இப்போ கிளம்பி வா, நம்மளோட மேரேஜை நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் யார் வந்து உங்கள்கிட்ட இப்போ மேரேஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் சிம்ம வர கழட்டி போட்டு போயிடுறா. இப்போ அந்த யூரி என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே கோவப்பட்டு அங்கே பிடிச்சி அவளை தள்ளி விட்டுறா. இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்தால் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுமே அவன் வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி போகிறான். ஏன்னா பேசும்போது அவன் கண்டுபிடிச்சிருக்கான் பிளானோட அந்த சவுண்டு, அதுக்கப்புறம் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம். ஸோ அங்கே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தாலுமே நம்ம ஹீரோயின் ஆளை காணோம், ஆல்ரெடி அவங்க கிளம்பி போயிட்டா. ஸோ இவன் வந்து அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு கடைசியில் அங்கே கிடைக்காம போயிடுது. எனக்கு அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த டஸ்ட்பினில் அங்கே வந்துட்டு ஃபோட்டோலாம் வந்து தீயில போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். இவ்வளோ தூரத்துக்கு அவன் மனசு உடஞ்சி போயிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் புரியுது. அந்த பாட்டை பார்த்தா ஆல்ரெடி அதை தான் அவன் தள்ளி விட்டு உடச்சி விட்டாள்ல, இப்போ தான் இவருக்கு வந்துட்டு அங்கே வந்து ஒரு பாட்டு இருக்குமேனே வந்துட்டு யோசனை வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அது எல்லாத்தையும் அவங்க மெயிலிட்ட கொடுத்து அனுப்புனது இங்கே அவன் தெரிஞ்சு போயிடுது. ஸோ அந்த லேடியை உடனே அதெல்லாமே கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டு இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க, இதை வச்சுட்டு போங்கன்னு சொன்னதும் இதை நானாக விருப்பப்பட்டு எடுத்துகிட்டு போகல சார், அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னதும் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்பவே வந்துட்டு அவன் கோவப்படுறான்.
உடனே ஐயா ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே வந்து பெரிய தேவதாசா மாறிட்டு அங்கே லைட்டும் போடாமல் ஒன்றும் போடாமல் கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது லைட் அங்கே உள்ளே போட்டதுமே நம்ம ஹீரோயின் தான் திரும்ப வந்துட்டாலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பார்த்தா அந்த யூரி தான் அங்கே வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு சொன்னதும், நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களை விட்டுட்டு போனவங்களை நினச்சி நீங்கள் எதுக்காக இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு, உன் மனசில் என்ன நினைப்பு வச்சுட்டு இருக்க, நான் வந்துட்டு உனக்கு அவளோட பொசிஷனை கொடுப்பேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, நீ ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு டால் மாதிரி தான், நான் உன்னை விளையாட்டுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவள் பொசிஷனை உன்னால் எப்போ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க, நான் இப்போ வந்து கன்சீவாக இருக்கேன் உங்களோட குழந்தைக்குன்னு சொன்னதும் டென்ஷனாகி போயிட்டு, நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருப்ப, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே அபார்ஷன் பண்ணுறதுக்கு தான் வம்பு பண்ணி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே இழுத்துட்டு போயிடுறான். இது உங்களுக்கு தானே பேபி, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும், உனக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எப்படி வளர்ந்து வரும் சொல்லு, உன்ன மாதிரி தான் இருக்கும், அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி படிக்கிறது, அடுத்தவங்க ஹஸ்பண்ட் எப்படி வந்து பறிக்கிறது தான் யோசிக்கும். ஸோ வந்துட்டு உனக்கெல்லாம் குழந்தையே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ண சொல்லிட்டு அவன் பாட்டு போனதுமே அவங்க கத்திக்கிட்டு கடந்துட்டுருக்கா. அவள் பண்ண பாவத்துக்கு அங்கே வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்துட்டு போகும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஷான் நீயா செட்டங்க கேட்குறா. அதை ஷான் தான் அன்னைக்கு நம்ம ஹீரோயினை காப்பாற்றினதே. ஏன்னா வந்துட்டு அவன் ரொம்ப வந்து குண்டாக இருந்திருப்பான் போல் ஸ்கூல் படிக்கிறப்ப. அதனால தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல. எப்பயுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஏதாச்சும் வந்து வாங்கி கொடுத்துட்டே இருந்திருப்பான் போல் சாப்பிட்றதுக்காக. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கா நம்ம ஹீரோயினும். அவனுமே சரியான ஒரு ஃபுட்டி, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து குண்டாக இருந்திருக்கான். ஹீரோயின் இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. வா காருக்குள்ளே ஏறுன்னு சொல்கிறப்ப, இல்லை நான் வந்து முன்னாடி சீட்டில் ஏற மாட்டேன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, எனக்கு எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இல்லை, சும்மா நீ ஏறு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே மாஸ்க்கை கலட்டும் போது அங்கே அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஆசையாகிருது அவனுக்கு. அவ்வளோ ஒரு அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து ரொம்பவே லவ் போல். அங்கே வந்து சீட் பெல்ட் போட வரேன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வரும்போது ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நான் பார்லருக்கு போகணுன்னு சொன்னதும், சரி வா போகலாமேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் என்னோடய ஹேரை நான் வந்து கட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ நாள் வந்துட்டு ஹேர் இவ்வளோ நீளமாக வச்சுருந்ததுக்கு ரீசனே அந்த ஜீ தான். அவனுக்கு ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அதனால தான் வந்துட்டு வச்சுருந்துருக்கா. நான் வந்து என்னோடய லைஃப்பில் எல்லாத்தையுமே மறந்துட்டு புதுசாக என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்குமே அந்த விஷயம் நல்லா புரியுது. இப்போ அவனுமே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவனுமே ரொம்ப முயற்சி பண்ணி உடம்ப வந்து குறைக்கணும், அவளுக்கு மேய்ச்சா நம்ம மாறணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு உடம்பையுமே அங்கே குறைச்சிருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக தான் இது எல்லாமே அங்கே பண்ணியிருந்திருக்கான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இங்கே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவள் ஹேர் ஸ்டைலுமே இங்கே மாற்றிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இப்போ பிளைண்ட் டேட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போனதுமே என்னது பிளைண்ட் டேட்டா, நீ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, சரி நீ என்னை பற்றி என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான், இதை பற்றி தவிர வேறு எது நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. இங்கே இவனை பார்த்து அங்கே ரொம்ப டென்ஷனோடவே இருக்கான். லீசா வந்து நம்ம கூட சேர்ந்து தான் இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்கமே எல்லாமே நாசமாக போயிடும், எல்லாம் வந்து ப்ரொடியூசர் பண்ணுறவங்களுமே வெளியே போயிடுவாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டதும், ஆனால் இப்போ வரைக்கும் மேடமை பற்றி எதுவுமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையே சார், நம்ம இனத்தை வச்சு ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸை பற்றி அவன் கேட்டதுமே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல சார், ஆல்ரெடி ரொம்ப வந்துட்டு ப்ராப்ளமாக தான் இருக்குது, அவங்க வந்துட்டு பொண்ணு எங்கேயாச்சும் நல்லபடியாக இருப்பா, வரப்போ வரட்டும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் இவன் ரொம்ப அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு நான் எப்படியாச்சும் வந்து மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் எங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஷான் தான் வந்துட்டு அங்கே போர்வையெல்லாம் பொத்தி விட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே தேங்க்யூ சொல்கிறான். ஆனால் இப்போதைக்கு என்னோட பேரண்ட்ஸையுமே போய் பார்க்க முடியல, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு நீ பண்ணுற ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, அதுக்கப்புறம் நானாகவே இங்கேருந்து போயிடுவேன்னு சொன்னதும், நீ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானே சொன்னேன், ஃப்ரெண்டு வந்துட்டு இப்படி யாராச்சும் பேசுவாங்களா, உனக்கு எவ்வளோ நாள் வேணாலும் நீ எங்கே இருக்கலாம், நீ வந்துட்டு லைஃப் ஃபுல்லாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே வந்து போர்வையெல்லாம் போத்தும் போதே அங்கே வந்துட்டு முடிச்சுட்டு தான் இருந்திருக்கா. லவ் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து இவனை வந்து இந்த பிரச்சனைகளை வந்து இழுத்து விட்டு அவன் மனசை நோடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணியிருக்கா. ஏன்னா அவன் மேலே வந்துட்டு அந்த மாதிரி அவளுக்கு ஒரு எண்ணமே இல்லை. இந்த ஜீக்கு அங்கே கால் வந்துடுது, நம்ம ஹீரோயின் இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுது. ஸோ வந்துட்டு உடனே அவன் அங்கே வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இங்கே பிளைண்ட் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்து நிற்கிறது வேற யாரும் கிடையாது,
அது ஷான் தான். அவனுங்க பார்த்துட்டு இவ ஷாக் ஆகிட்டு அப்படின்னு என்னோட அப்பா உன் கூட தான் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஷானு இவங்க ஃபேமிலியுமே ரொம்ப க்ளோஸ் போல் சின்ன வயசுலேருந்தே. அப்போ அங்கே அந்த ஜீ வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹாப்பிட்டங்க ஹக் பண்ணதுமே பிடிச்சி அடிச்சுங்க தள்ளி விட்டுறா. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, எதுக்காக அப்படி தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்கிறப்ப வா நம்ம வந்து கம்பெனிக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்கிறான். ஆனால் அங்கே வந்துட்டு வேமாக அவன் பிடிச்சி இழுத்துட்டு நீ என்னோட பேசிகிட்டு இருக்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னு என்ன தெரியுதா உனக்கு இல்லையான்னு சொன்னதும் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு கதை கட்டிகிட்டு இருக்கா. 5 வருஷமாக அவன் என்ன லவ் பண்ணிகிட்டு இருக்கா, நீ தேவையில்லாமல் ஊடால வராதுன்னு சொல்கிறப்ப அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அங்கே அவனுக்குமே இப்போ ஹீரோயின் நீ இப்படிலாம் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஆல்ரெடி உன் கம்பெனிக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லி முடிஞ்சு போயிருச்சு, அந்த கான்ட்ராக்டில் நீயுமே சைன் பண்ணிட்ட, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அவன் ஆனால் ஒத்துக்க மாட்டான். இப்படி வந்துட்டு நம்ம ஷான் கோவமாயிட்டு நீ எதுக்காக அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, சொன்னால் புரியாதான்னு சொன்னதும் மாற்றி மாற்றி அங்கே அடிச்சவங்க சண்டை வர ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு நீ எதுக்காக அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஷான், நீ நல்லதானே இருக்க, நம்ம போகலாமான்னு சொல்கிறப்ப அவனுக்கு அங்கே உயிரே போயிடுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஒருவேளை உன் லவ் வந்துட்டு குறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக வந்து உன்னை விட்டுட்டு போயிருமே அப்படின்றத சொல்லியிருந்திருக்கா. ஸோ அது எல்லாமே எப்பயுமே நடக்காதுன்னு நாமே சொல்லியிருக்கான். இப்போ அதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை தொந்தரவு பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே நான் வந்துட்டு உனக்காக என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ வந்துட்டு இப்படி மறந்து போய் எல்லாத்தையும் பண்ணலாமா, ஆல்ரெடி நீ வந்துட்டு இப்படி கான்ட்ராக்டை வந்து முடிச்சுட்டு போகிறேன்னா எனக்கு 2 மில்லியன் நீ காசு கொடுக்கணும்லன்னு சொன்னதும் அதான் உனக்கு ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன்னு சொன்னதும் ஆனால் நீ 1 பில்லியன் கொடுக்கணுமே அதை பற்றி நீ பேசுகிறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தரமாக போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் கண்டிப்பாக பே பண்ணிடுறேன்னு சொன்னதுமே அப்போ ஷான் நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, நான் இருக்கும்போது நீ ஏன் பே பண்ணணும், நான் வந்துட்டு உனக்காக கொடுக்குறேன்னு சொன்னதும் என்னப்பா 10 ரூபா 20 ரூபா நினச்சிட்டு பேசுறியா, அது 1 பில்லியன் அதுக்கு எத்தனை ஜீரோவாச்சும் தெரியுமான்னு சொல்கிறப்ப அங்கே கார்டை கொடுக்குறான். அந்த கார்டை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா இருக்கிறதுலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அதான் பெரிய கம்பெனி போல், அந்த கம்பெனி கூட தான் சேர்ந்து எல்லாருமே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த கம்பெனியே இவனோட தான். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா அன்றைக்கி அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணது நீ தானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. ஏன்னா இவன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கா. பட் அதுவுமே இவன் பண்ண கிடையாது, அவனாலையுமே எதுவுமே பேச முடியலை. எதுக்காக எனக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லையுமே இதே நேம் தான் வந்துட்டு என்னை காப்பாற்றினதாக போட்டிருந்துச்சு, அப்போ நீ தானான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். உனக்கு விஷயம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லும்போது சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் வந்து அவனை பையன் புள்ளி பண்ணுறப்ப அங்கே காப்பாற்றிருப்பா போல், அப்போ அந்த குட்டி பையன் வந்துட்டு அங்கே வாக்கு கொடுத்துருக்கான் நீ இப்போ என்னை காப்பாற்றிருக்க, பெரிய பையனான பிறகு கண்டிப்பாக நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை எப்பயுமே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டுங்க தேங்க்யூ சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ என்னை தொந்தரவு பண்ணாத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ ஹீரோ நீ வந்துட்டு இப்போ சொன்னால் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ வந்துட்டு 5 இயர்ஸாக தான் தெரியும், ஆனால் எனக்கு வந்துட்டு அவளை சின்ன வயசுலேருந்து தெரியும், எந்த ரிலேஷன்ஷிப் பெருசுன்னு சொல்லி நீயா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போனது இவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே டேபிளில் வந்து குத்திட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் வந்து பேசிட்டு அங்கே கெஞ்சி பார்த்ததும் இதுக்கப்புறம் நீ தொந்தரவு பண்ணேன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உனக்கு வேறு மாதிரி ஆக்ஷன் தான் எடுக்கணும்னு சொன்னதும் அவன் ரொம்ப அங்கே கவலையாயிடுறான். பிறகு அங்கே வீட்டுக்கு போயிட்டுமே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அவன் சென்ட் பண்ணி விடுறான். ஹீரோயின் இவனுக்கு அங்கே மெடிசன் போட்டு விட்டுட்டு உனக்கு இவ்வளோலாம் கோவம் ஆகாது, நீ வந்துட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்துடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா, இவ்வளோ தண்ணியாக போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கவலைப்பட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினே வந்து நிற்கிறத பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக என்னை வந்து பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு நீ என்னை எப்பயும் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதுமே அங்கே வந்திருக்கிறது பார்த்தா அந்த யூரி தான், இவனோட கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது. அவன் நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவ கூட அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ எப்போ வந்த, எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நைட் என்ன அவ்வளோ டைலாக்லாம் பேசிட்டு என் கூட சேர்ந்து க்ளோஸாக இருந்துட்டு இப்போ என்ன அப்படின்ட்டு சொன்னதும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நான் உன்னை கொல்ல விட மாட்டேன், உன்னால தான் எனக்கு இந்த நிலமன்னு சொன்னதும் என்ன கொலை பண்ணிடு, எனக்கு என்ன வந்துட்டு இருக்குது, என்னோட கேரியரை ஸ்பாயில் பண்ணிட்டேன், ரெண்டாவது என் பேபியுமே கொலை பண்ணிட்டு இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, ஆனால் நீ உன் ஃபோனை செக் பண்ணி பாருன்னு சொன்னதும் ஆல்ரெடி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அதை சென்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கா போல், ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோமே உன் மானமே போயிடும்னு சொன்னபோது இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த லிசா வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் ஆனாலோ அதே மாதிரி நானுமே பெரிய லெவலுக்கு ஃபேமஸ் ஆகணும், ரெண்டாவது நீ எப்பயுமே வந்துட்டு எனக்கு கீழே தான் இருக்கணும், எனக்காக தான் வந்துட்டு நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிற, உன்னை வச்சு நான் பெரிய லெவலுக்கு ஆளாகணும், அந்த கம்பெனியுமே அந்த லெவலுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோன்னு அவன் சொல்லிவிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ஒரு ஃபோட்டோவை எடுத்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அங்கே வந்து போஸ்ட் பண்ணி ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அவங்க பேரண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஷானோட சேர்ந்து போனதுமே அவன் அங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு எதை பற்றி தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்றத சொல்கிறப்ப நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஏன்னா வந்துட்டு அந்த போஸ்ட்டை பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு அவன் எதை பற்றி பேசுகிறான்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க ஸ்வீட்டான பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக மாறிட்டாங்கன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்போ ஊடலை வந்து இழுத்து விட்டுட்ருக்க நீ பேசாமல் இருன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா அங்கே வந்துட்டு கோவப்பட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு. என் பொண்ணோட லைஃப்பை கெடுத்ததும் இல்லாமல் நீ இப்போ இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அப்பா நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு கோவப்படாதீங்கன்னு சொன்னதும் அவளையுமே போட்டு அடிச்சிடுறாரு. ஆல்ரெடி உன்ட்ட சொன்னேன் இவன் உருப்படாதவன்னு சொல்லிட்டு, ஆனால் என் பேச்சை கேட்காம நீ வந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு அவன் கூட இத்தனை வருஷமாக சுற்றிட்டு இருந்த அவன் வந்து உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தினா நீ எதுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க அம்மா என் பொண்ணே மனசு உடஞ்சு போய் வந்திருக்கா நீங்கள் எதுக்காக அப்படி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படும் போது அப்போங்க நம்ம ஷான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரிங்கை கொடுத்து மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஜீ வந்து அவள் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே கையை நீட்டிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே உயிரே போயிடுது. வீட்டில் வந்துட்டு அங்கே தண்ணியை போட்டுட்டு அங்கே புலம்பிட்டு கிடக்கான் இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த யூரி எதுக்காக நீங்கள் இப்படி உங்கள் லைஃபவே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு என் கூட சேர்ந்து நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றத சொன்னதும் மரியாதையை இங்கேருந்து போயிரு உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனைன்னு சொன்னதும் நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நீ வந்துட்டு எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்ன லவ் பண்ணேன் உன்னை நான் வந்து எப்பயும் உன்னை லவ் பண்ண கிடையாது அப்படின்றதாவே சொன்னதும் அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்னா நீ இந்த சைடில் ஏன் கூட சேர்ந்து சீட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னதும் அவளை பற்றி அவங்க ரொம்ப மோசமாக பேசுறதுமே கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ எப்படியாச்சும் போய் தொலைடான்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. பிறகு அவனுக்கு அங்கே வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு அனுப்பி விட்ருக்காங்க. நீங்கள் யார் எதுக்காக இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ அதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றத சொல்கிறப்ப அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் அங்கே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால அந்த ரிப்போர்ட் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வெட்டிங் போல் அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு கிராண்ட் அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்திருக்காங்க வெல்கம் பண்ணுறதுக்காக அந்த மேரேஜுக்காக. ஹீரோயினுமே அவங்க அப்பா கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஷானுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. இவனை பார்த்து அந்த மேரேஜை நிப்பாட்டணும் செட் அங்கே வரும்போது அப்போ யூரி நீ எதுக்காக இப்படி அவளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க அவளாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும் விடுன்னு சொன்னாலுமே அவள் எனக்கு தான் சொந்தம் நான் விட மாட்டேன்னு சொன்னதுமே நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா நீ ஏன் கூட சேர்ந்து ஏன் வந்துட்டு ஒரு சான்ஸ் வந்துட்டு ஏற்படுத்திக்க கூடாதுன்னு சொன்னதும் மரியாதை இங்கேருந்து போயிரு உன்னெல்லாம் நான் ஒய்ஃபை எப்பயுமே வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் உன் கூட சேர்ந்து நான் ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும் உன்னோட கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் நான் வெளியே சொன்னேன்னா நீ பேங்க்ராப்ட் ஆயிடுவேன்னு சொன்னதும் கம்பெனியே போனாலும் பரவாயில்ல நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனதும் அவள் சாரி கேட்குறா தயவு செஞ்சு நீ என் கூட வான்னு சொன்னா அங்கே கோவப்பட்டு அடிச்சுட்டு மரியாதை போயிருன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே வந்துட்டு இந்த மேரேஜை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்ததுமே ஷான் அங்கே வந்து எதுக்காக நீ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா உன்னை போலீஸ் வச்சு தான் என்ன கையை காலை உடைக்கணும்னு சொன்னதும் அவள் என்னோட பேபிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உன்னை எப்படி மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகிருது. என்ன நடந்துட்டுருக்கு இப்படி பிரைட் வந்துட்டு கன்சீவாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அவன் நீட் ஆன் பண்ணிட்டு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னோட குழந்தைக்கு நான் தான் அப்பாவாக இருக்கணும் வேற ஒரு பர்சன் போய் எப்படி அப்பாவாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் வந்துட்டு என் பிள்ளையை நல்லா பார்த்துக்குருவேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் அது எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போயிருச்சு நீ வந்து என்னை விட்டுட்டு தெருவில் போன பார்த்தியா அன்னைக்கு தான் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாகி போயிடுது அவனுக்கு தான் குழந்தைய தானே கொலை பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஷான் சொல்கிறான் நானும் ஆரம்பத்துலேருந்து பொறுமையாக பார்த்துட்ருக்கேன் நீ எவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தியிருப்ப நான் எல்லா இடத்துலையுமே அவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த விஷயத்தை எதுக்கு நீ ஆரம்பத்திலே சொல்லலைன்னு சொன்னதும் ஏன்னா நீ ரொம்ப உன்னை லவ் பண்ணிட்டு இருந்த நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தான் பார்த்தேன் ஆனால் வந்துட்டு கடைசி வரைக்கும் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்றத சொல்லும்போது அப்போ அந்த யூரி அங்கே வந்துடுறா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு என்ன தெரியுதா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பேபி பெற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறான் இங்கேருந்து எந்திரிச்சு போயிருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் நான் இதுக்கப்புறமே இப்படியே விட்டு வச்சா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கையை வந்துட்டு சொடக் போட்டதுமே அங்கே லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடுது பார்த்து அங்கே தீ வச்சு கொளுத்தி விட்றா. அவன் எதுக்காக நீ இப்படி பைத்தி மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க வேணாம் எல்லாமே மொத்தமாக போகட்டும் அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே இங்கே ஆளுங்க எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினும் ஷானுமே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு நம்மளோட டெஸ்னி இப்படியே வந்து முடிய போகுது போலன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே எல்லாத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாரும் அங்கே பயந்து போய் கத்திட்டு இருக்காங்க. பட் ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் அவ எப்படியும் அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறா.
போயிடுறான். எங்களோட வெட்டிங் வந்துட்டு முடிஞ்சு போயிருச்சு, நின்று போயிருச்சுன்னுலாம் யாரும் நினைக்காதீங்க. அவங்க எல்லார் முன்னாடியுமே இப்போயே வந்து சூப்பராக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேவே வச்சு ரிங்கை போட்டு 2 பேருமே இங்கே மேரேஜுமே பண்ணிவிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு அங்கே ரொம்ப மோசமாக போயிடுது அவனோட நிலைமை. இப்படி இவங்களுக்கு மேரேஜ் ஆனதுமே ஸோ அந்த ஜியையுமே அவளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்துமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எனக்கு அவளை பார்த்தா அங்கே வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இவன் பார்க்க போனதுமே ப்ளீஸ் என்னை காப்பாற்று, நான் உன்னை உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ பண்ண பாவங்களுக்கு உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு, சாகிற வரைக்கும் நீ மென்டல் ஹாஸ்பிட்டலே இரு, உன்னை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. நீ இப்படிலாம் பண்ணாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ என்னோட வந்துட்டு உயிரானவளவே நீ ஹர்ட் பண்ண பார்த்து அவளை கொலை பண்ண வந்து பார்த்துருக்க, உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. மேரேஜ் என்னமோ விழுந்து விழுந்து வந்துட்டு பண்ணிக்கிட்டேன், ஆனால் வெட்டிங் நைட் அன்னைக்கு இப்படி வந்து ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சட்டங்க கேட்டதும் அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பியாக அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவனை பார்த்தா அங்கே தண்ணியை போட்டுகிட்டே அங்கே வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருக்கான். அவ்வளோ நினச்சாங்க அவங்க ரொம்ப வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு. வந்து 6 இயர்ஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோயினோட குழந்தை வந்துட்டு பெரிய பொண்ணாயிடுறா. ஸ்கூலுக்குமே அவங்க வந்துட்டு போய் நல்லா படிக்கணும், யாரையும் வந்துட்டு நீ திட்டக்கூடாது, அவங்க திட்டினா நீ அழுகக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்லாம் பேசுகிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ட்டெல்லாம் நீங்கள் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே அங்கே ஜீ பார்த்துட்டு அந்த பாப்பாட்ட பேச போனதுமே அவள் பயந்து விலகி போகிறா. நீ என்னை பார்த்து பயப்படாதன்னு சொன்னதும், இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர்ட்டெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணால் இந்த கேண்டி சாப்பிடுங்களே அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கையில் கொடுத்ததுமே அவனுக்கு அங்கே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒழுங்காக வந்துட்டு இருந்திருந்தேன்னா நம்மளுக்குமே இப்படி ஒரு குழந்தை இருந்திருக்கும், நம்ம நிம்மதியாக இருந்திருப்போமேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த மிட்டாயை சாப்பிட்டதுமே அவனுக்கு வாமிட் வந்துட்டு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்து உங்களுக்கு கேன்சர் உடம்பு ஃபுல்லாமே பரவிருச்சு, உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதும், என்னோட லாஸ்ட் ஆசை என்னென்னா அவளை ஒரே ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும், பட் மேடம் வந்து ஒத்துக்க மாட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவள் ஒத்துக்கலாட்டியுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா அவள் என்னை வந்து பார்த்தான்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு பேசினதுமே அந்த பாட்டை தூக்கிட்டு போய் நான் கொடுத்து எப்படியாச்சும் பேசி அவங்கள வர வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி இப்படி அவருக்கு கேன்சர் வந்துருச்சு, அவர் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறப்ப அந்த லெட்டரை நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. நான் வந்து லைஃப்பில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னோட உண்மையான லவ்வே நான் சீட் பண்ணி ரொம்ப பெரிய வந்துட்டு பாவம் பண்ணேன், அதுக்கு தான் எனக்கு கடவுள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. 2வது எனக்கு வந்துட்டு இப்படி நிலமை வரும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் உடம்பு இப்போ படுற பாடலாமே எழுதியிருக்கான். ஹீரோயினுக்கு அதை படிக்க படிக்க அங்கே கண்ணீர் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா உண்மையிலே வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணால அவன் எப்படி இவ்வளோ பெயினில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தாங்க முடியலை. நான் உன்னை 6 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க பார்த்தியா, அதை நினச்சி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஜென்மத்தில் என்னால் உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாவோ ஒரு நல்ல மனுஷனாவோ இருக்க முடியாமல் போயிடுச்சு, அடுத்த ஜென்மம் நீ எடுத்தேன்னா கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்டாக நான் வந்துட்டு வருவேன், அப்போ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணி உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிருவேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இறந்துமே போயிருக்கான். ஸோ இதை படித்ததுமே ஹீரோயின் அங்கே ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அவனோட ஃபோட்டோவுக்கு அங்கே வந்துட்டு அவள் ஃபியூனலுக்குலாம் போய் அங்கே வந்து ப்ரே பண்ணிவிட்டு அங்கே அந்த பாட்டையுமே கொண்டு போய் வைக்கிறா. இதுக்கப்புறம் வந்துட்டு இது கேன்சரால் வந்து பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே உன்னோட நேமில் நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு உதவி பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.